நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல்ல பல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸை நீங்க இந்த வீடியோல பார்க்க போறீங்க. எல்லாமே வித்தியாசமா இருக்க போது, உங்களுக்கு புதுமையா இருக்க போது, பயனுள்ளதா இருக்க போது. ஸோ இதை பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி மிக முக்கியமான ஒன்று என்னன்னா, வீடியோ எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ என்ன பண்ணலாம், அதை பத்தி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க கூகுளோட குரோம் ப்ரௌசரை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா உங்க ஆண்ட்ராய்ட் ஃபோனில் நீங்க பார்க்கக்கூடிய ஒவ்வொரு வெப் பேஜ்லையும் ஒரு பர்டிகுலர் இமேஜ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடும். ஸோ அந்த இமேஜை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும். உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த வெப் பேஜோட லிங்கை அப்படியே நீங்க ஷேர் பண்ணுவீங்க. அப்படிலாம் நீங்க ஷேர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு ஒரு பிரத்யேகமான ஒரு ஹிடன் செட்டிங் இருக்கு. அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணா போதும். நீங்க எந்த இமேஜை யாருக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஈஸியாக ஷேர் பண்ணிட முடியும். அதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு செட்டிங். கூகுளோட குரோம் ப்ரௌசரோட ஹோம் பேஜ்ல ஏதாவது ஒரு வெப் பேஜை ஓபன் பண்ணுங்க. நான் ஒரு வெப் பேஜை ஓபன் பண்றேன். இப்போ இந்த வெப் பேஜை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதுல வரக்கூடிய ஒரு சில இமேஜ் உங்களுக்கு பிடிச்சு போயிடுது. உடனே இந்த இமேஜை மற்றவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணி நினைக்கிறீங்க. ஒன்னு நீங்க என்ன பண்ணுவீங்க, லிங்கை நீங்க ஷேர் பண்ணுவீங்க இமேஜ் தெரிஞ்சுக்கிட்டு. பட் அப்படிலாம் நீங்க பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலா அந்த இமேஜுக்கு மேல பிரசன்ட் ஹோல்ட் பண்ணீங்கன்னா இதுல டவுன்லோட் இமேஜ்னு வரும். ஸோ அந்த அளவுக்கு நீங்க டீப்பா போக வேண்டிய அவசியமே இருக்காது. இதுல பாருங்க, காப்பி இமேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கா, அதை நம்ம தட்டின உடனே காப்பி டு கிளிப்போர்டில் அது சேவ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதுல இருந்து வெளியே வந்துருவோம். இப்போ நீங்க வாட்ஸ்அப்ல அந்த இமேஜை நீங்க அனுப்பணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நான் வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணி அதுல ஒரு சேட்டை ஓபன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ கீழே மெசேஜ்ல ஒரு தட்டுறேன். தட்டின உடனே பாத்தீங்கன்னா, நான் கூகுளோட ஜிபோர்டை பயன்படுத்துறதுனால இந்த வெப் பேஜ்ல நான் ஒரு இமேஜை காப்பி பண்ணியிருந்தேன்ல, அந்த இமேஜ் இங்க டிஸ்பிளே ஆகுது பாருங்க. இப்போ என்ன பண்றேன், அதை நான் தட்டுறேன். தட்டின உடனே இந்த மாதிரி வந்துடும். அதுல உங்களுக்கு பிடிச்சமான கேப்ஷன், அதே மாதிரி மேல ஸ்டிக்கர்ஸ், டெக்ஸ்ட், அதுக்கப்புறம் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணும். மொத்தத்தில் எடிட்டிங் பண்ணணும்னா எடிட் பண்ணிட்டு இதை நீங்க எப்படி சென்ட் பண்ணிடலாம். சிம்பிள் கைஸ், சோ சிம்பிள். நீங்க லிங்க் மூலமா இமேஜை ஷேர் பண்ண அவசியமே இருக்காது. இப்படி காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணாலே போதும். எப்படி டெக்ஸ்ட் பண்றீங்களோ அதே மாதிரி இமேஜையும் பண்ணலாம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க கூகுள் ஆப்பை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா நீங்க சர்ச் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் பாதுகாப்பான முறையில் இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக கூகுள் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு பிரத்யேகமான ஒரு செட்டிங்கை அமைச்சிருக்காங்க. இந்த செட்டிங் தெரிஞ்சோ தெரியாமலேயோ ஆன் பண்ணி வச்சிருந்தாலோ இல்ல ஆஃப் பண்ணி வச்சிருந்தாலோ அதை எப்படி டர்ன் ஆன் பண்றது, எப்படி டர்ன் ஆஃப் பண்றது, அந்த செட்டிங் எங்க இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல ஹைலைட் பண்ண போறேன். இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு செட்டிங். வேண்டாம்னு நினைக்கிறவங்க ஈஸியா டர்ன் ஆஃப் பண்ணிடலாம். வேணுங்கிறவங்க தெரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய கூகுள் ஆப்ல இதை அப்ளை பண்ணலாம். அடுத்ததா நம்ம கூகுள் ஆப்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நம்ம பார்க்கலாம். நீங்க அதை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கூகுள் ஆப்பை ஓபன் பண்ணுவோம். அப்போ கூகுள் ஆப் வழியே நிறைய விஷயங்களை நீங்க சர்ச் பண்றீங்க வச்சுக்கோங்க. அது எல்லாமே பாதுகாப்பான முறையில் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிரத்யேகமான ஒரு செட்டிங்கை கூகுள் கொடுத்துருக்காங்க கூகுள் ஆப்ல. அதை எங்க போய் தெரிஞ்சுக்கிறது, டாப் ரைட்ல ப்ரொஃபைல் பிக்சர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல செட்டிங்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதுக்குள்ள போயிடுவோம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஜெனரல் நோட்டிபிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் சேவ் சர்ச், அதுக்குள்ள போயிடலாம். இதுல போனீங்கன்னா உங்களுக்கு பாருங்க ஃபில்டர், பிளர், ஆஃப் அப்படிங்கிற ஒரு 3 முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த 3 முக்கியமான விஷயங்கள் எதுக்காக நமக்கு யூஸா இருக்கு அப்படிங்கறத நீங்க முதல்ல படிச்சு பார்த்துக்கோங்க. ஃபில்டர் அப்படி நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா ஹெல்ப்ஸ் ஃபில்டர் அவுட் எக்ஸ்பிளிசிட் இமேஜ், அதாவது மோசமான இமேஜ், அப்புறம் டெக்ஸ்ட், அப்புறம் லிங்க், இது எல்லாத்தையும் தவிர்த்தும், அதாவது ஃபில்டர் பண்ணும். அடுத்து பிளர், அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட இமேஜை பிளர் பண்ணி நமக்கு ரிசல்ட் கொடுக்கும். அதே மாதிரி ஷோஸ் ஆல் ரிலவெண்ட் ரிசல்ட்ஸ் ஈவன் இஃப் தே ஆர் எக்ஸ்பிளிசிட், மோசமான டெக்ஸ்டா இருந்தாலும் சரி, மோசமான லிங்கா இருந்தாலும் சரி, அதே மாதிரி இமேஜா இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் நமக்கு ஃபில்டர் பண்ணாமலே டிஸ்பிளே பண்ணணும். அப்படி நீங்க கூகுள் ஆப்ல சர்ச் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே இதை ஆஃப் பண்ணிக்கங்க. ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பை பத்தி ஒரு 2 விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருப்பேன். ஒன்னு, நீங்க ஹை டெஃபினிஷன்ல போட்டோவை சென்ட் பண்ண முடியும். இன்னொன்னு, உங்க போன்ல என்ன குவாலிட்டியில போட்டோ இருக்கோ வீடியோ இருக்கோ அதை அப்படியே மற்றவங்களுக்கு நீங்க சென்ட் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ வாட்ஸ்அப் அதுக்குன்னு பிரத்யேகமான ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. அந்த அப்டேட்ல உள்ள ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை தான் நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போறேன். இது 2 விஷயங்களை குறிக்குது. ஒன்னு, ஹை டெஃபினிஷன்ல போட்டோவை சென்ட் பண்றதும், இன்னொன்னு ஹை டெஃபினிஷன்ல வீடியோவை சென்ட் பண்றதும். தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தொடர்ச்சியா பாருங்க. அடுத்ததா நீங்க ஒரு வாட்ஸ்அப் யூசரா அப்படின்னா கண்டிப்பா இதை மிஸ் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணுவோம். இப்போ வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணி ஒரு சாட் கான்டாக்டே நம்ம ஓபன் பண்ணியாச்சு. இப்போ இந்த சாட்ல நம்ம போட்டோவோ வீடியோவோ ஹை டெஃபினிஷன்ல நம்ம சென்ட் பண்ண போறோம். அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஒரு கிளிப் இருக்கா, அப்புறம் கேலரி இருக்கா, அதுக்கப்புறம் ஒரு போட்டோ எடுத்தாச்சு. மேல ஹெச்டி அப்படிங்கிற ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. பாத்தீங்களா, தட்டின உடனே பாருங்க கீழே போட்டோவோட குவாலிட்டி
ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி, ஹை டெஃபினேஷன் குவாலிட்டி 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். பட் அவங்க மேலே என்ன மென்ஷன் பண்ணிக்காங்க பாருங்கள், ஸ்டாண்டர்ட் ஃபோட்டோஸ் யூஸ் லெஸ் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அண்ட் ஆர் ஃபாஸ்டர் டு சென்ட். எப்படி, அதாவது ஸ்டாண்டர்ட் ஃபோட்டோவை நீங்கள் அனுப்புனீங்கன்னா ஃபாஸ்ட்டாக சென்ட் பண்ண முடியும், அதே மாதிரி குறைஞ்ச ஸ்பேஸே போதும் அப்படிங்கிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணிக்காங்க. ஹை குவாலிட்டி அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த இன்டர்நெட்டோட ஸ்பீடை பொறுத்து இருக்குது. ஸோ நல்ல ஸ்பீடில் உங்களுக்கு கிடைக்குதுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஹை டெஃபினேஷன் குவாலிட்டியை நீங்கள் சூஸ் பண்ணலாம். நீங்கள் இருக்கிற ஏரியாவை பொறுத்து இந்த ஃபோட்டோவை நீங்கள் அனுப்பலாம். யூஸ்ஃபுல்லான ஒரு செட்டிங், பயன்படுத்துங்க. ஸோ இது வந்து ஃபோட்டோக்கு. அடுத்தது என்னுடைய ஃபோனில் இருந்து ஒரு வீடியோவை எடுத்து சென்ட் பண்ண போகிறேன். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஹை டெஃபினேஷன் பட்டனில் பார்க்கலாம். இப்போ தட்டியாச்சு. தட்டின உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் குவாலிட்டின்னு ஒன்று இருக்குது, ஹெச்டி குவாலிட்டின்னு இருக்குது. இப்போ ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 14 MB கொள்ளளவுள்ளது. ஹை டெஃபினேஷன் குவாலிட்டின்னா உங்களுக்கு 26 MB, கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 12 MB எக்ஸ்ட்ரா அப்படிங்கலாம். ஸோ நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க? கண்டிப்பாக ஹெச்டி தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். பட் நீங்கள் இருக்கிற இடத்த பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. அப்படி சூஸ் பண்ணும்போது நீங்கள் அனுப்பக்கூடிய அந்த வீடியோக்கு பார்த்தீங்களா ஃபாஸ்ட்டாக போயிடும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ. அப்படி சூஸ் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக அந்த ஒர்க்கை உங்களால் முடிச்சிட முடியும். செமல. ஐசிசி நடத்தும் வேர்ல்டு கப் 2023 இந்தியாவில் நடக்குது. அக்டோபர் 8 தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு முன்னால நீங்க உங்க போன்ல ஜியோ சிம்மை பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சமீபத்தில் தடாலடிய நிறைய ப்ரீபெய்ட் பிளான் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அதுல இருக்கிறதுலே காஸ்ட்லியான ப்ரீபெய்ட் பிளான் ஒன்று இருக்கு. அதை நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்டுறேன், தெரிஞ்சுக்கோங்க. ஜியோ சிம்மை பயன்படுத்தும் நண்பர்களே, இப்போ மை ஜியோ ஆப்பை நான் ஓபன் பண்றேன். கீழே பார்த்தீங்கன்னா மை ஜியோக்கு பக்கத்தில் ரீசார்ஜ் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கும். அதுக்குள்ள நான் போறேன். நான் சொன்னல இன்ட்ரோல ஜியோவோட வெரி வெரி எக்ஸ்பென்சிவ் ப்ரீபெய்ட் பிளான் அது இதுதான். 3662 வியூ பண்ணி பார்த்துருவோமா? 365 நாள். அப்புறம் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் 5G சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ப்ரீபெய்ட் பிளான் எடுத்தீங்கன்னா. அதுக்கப்புறம் சன் லைவ், அப்புறம் Z5 இது ரெண்டுமே உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க சப்ஸ்கிரிப்ஷனில். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு நாளைக்கு 2.5 GB கொடுப்பாங்க. அன்லிமிட்டெட் வாய்ஸ் கால், ஒரு நாளைக்கு SMS 100 கொடுக்குறாங்க. ஒன்னே நம்ம பயன்படுத்த மாட்டோம், அது வேற விஷயம். கீழே பாருங்க ஜியோட ஆப், கிட்டத்தட்ட ஒரு ஜியோ சினிமா, ஜியோ கிளவுட், ஜியோ டிவி இதெல்லாம் கொடுக்குறாங்க. கீழேயும் பார்த்துக்கோங்க, ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்க பார்த்து தெரிஞ்சுங்க. உடனே பே பண்ணீங்கன்னா இது எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும். இதுதான் வெரி வெரி எக்ஸ்பென்சிவ் ப்ரீபெய்ட் பிளான். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? கமெண்ட்ஸ்ல பின் பண்ணுங்க. நீங்க உங்க ஆண்ட்ராய்ட் போன்ல யூடியூப் எல்லாம் பாப்பீங்களா? அப்படி யூடியூப் பார்க்கும்போது சின்ன சின்ன விஷயங்கள் கூட நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சில சமயங்கள்ல நம்ம ரெகுலரா நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் சில சமயங்கள் நமக்கு போர் கூட அடிக்கலாம். அதாங்க யூடியூப் அப்ளிகேஷன் ஓபன் பண்ண உடனே ஹோம் பேஜ்ல பாத்தீங்கன்னா நிறைய வீடியோலாம் லிஸ்ட் ஆயிருக்கும். அதுல ஒரு நமக்கு பிடிச்சமான வீடியோவை நம்ம வந்து தட்டி நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ அப்படிலாம் நீங்க பார்க்க விரும்பல, அதே ஹோம் பேஜ்ல வந்து அந்த வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கணும் வித் சவுண்டோட அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த வீடியோல அந்த ஸ்கிரீன்லேயே பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல ஒரு சில விஷயங்களை நீங்க கவனிக்கலாம். நீங்க கவனிக்கலன்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்டுறேன், தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் யூடியூப் அப்ளிகேஷனை ஓபன் பண்ணி வீடியோவை பார்க்கும்போது ஃபுல்லா பார்க்குறவங்களுக்கு போர் அடிச்சு போச்சுன்னா யூடியூபை ஓபன் பண்ணே ஹோம் பேஜ்லயே வீடியோவை நீங்க பார்க்கலாம் வித் வாய்ஸோட. லேண்ட்ஸ்கேப்ல யூடியூப் வீடியோ பார்க்குறவங்களுக்காக பாத்தீங்கன்னா ஹோம் பேஜ் ஓபன் ஆயிடுச்சு. இதுல நிறைய வீடியோ இருக்கு. சின்ன சின்னதா தெரியுதா? இப்போ நீங்க நல்லா கவனிக்கலாம். பாருங்க, ஒரு வீடியோ ப்ளே ஆகுது ஆட்டோமேட்டிக்கலி. ஆல்ரெடி நாங்க செட் பண்ணிருக்கேன். அதுக்கு பக்கத்திலேயே பாருங்க உங்களுக்கு வாய்ஸ் இருக்கா, அதுக்கப்புறம் சிசி இருக்கா. இந்த 2 ஆப்ஷனையும் இந்த வீடியோல என்னால பார்க்க முடியுது. ஆனா அன்னைக்கு ஒரு வீடியோல 3 விஷயத்தை நான் பார்த்தேன். வாய்ஸையும் பார்த்தேன், சிசியும் பார்த்தேன், அதுக்கு பக்கத்துல ஃபார்வர்ட் பண்ணக்கூடிய ஒரு பட்டனையும் பார்த்தேன். ஆனா இந்த வீடியோல டிஸ்பிளே ஆகல. சரி, எனிவே நீங்க ஃபுல்லா வீடியோ பார்க்க விரும்பலன்னா இந்த மாதிரி சின்ன ஸ்கிரீன்ல ரைட்ல அந்த வாய்ஸை வந்து தட்டி விட்டுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி அவர் என்ன பேசுறாரு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி சிசி, சரிங்களா, ஆங்கிலத்தில் உங்களுக்கு சிசியா உங்களுக்கு டிஸ்பிளே பண்ண, அதான் கேப்ஷன், சரிங்களா. ஓபன் பண்ணாம எப்படியும் நீங்க யூடியூப் வீடியோவை பார்க்க முடியும். ஃபைனலி உங்களுக்காக ஒரு மெசேஜ். இது ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு மெசேஜ் அப்படின்னு சொல்லலாம். யாரெல்லாம் ஆண்ட்ராய்ட் போன்ல நீங்க ஸ்பாட்டிஃபை யூஸ் பண்றீங்களோ, ஃப்ரீயா மியூசிக் எல்லாம் கேட்கறீங்களோ அவங்களுக்காக ஸ்பாட்டிஃபை பெரிய ஆப் வச்சிருக்காங்க. அது என்ன ஆப் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 முக்கியமான விஷயங்கள் ஃப்ரீயா யூஸ் பண்றவங்களுக்கு இனி கிடையாது அப்படின்னு இருக்காங்க. அதை நீங்க வந்து பைசா கொடுத்து தான் நீங்க வந்து அதை பயன்படுத்த முடியுமா? பாட்டு இல்லைங்க, அதாவது நீங்க பாட்டை பிளே பண்ணும் போது கீழே 2-3 பட்டன்லாம் டிஸ்பிளே வந்து தெரியுமா? ஃபார்வர்டு, பேக்வேர்டு, அதே மாதிரி ஒரு பாட்டு முடிஞ்சதுன்னா இன்னொரு பாட்டு கண்டினியூவா பிளே பண்ற மாதிரி, இந்த மாதிரி ஒரு 3 முக்கியமான விஷயங்கள் நான் ஏதாவது ஒரு இடத்துல அந்த ஸ்கிரீன்ஷாட்டை நான் உங்களுக்கு போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வேற என்ன செய்ய, ஸ்பாட்டிஃபை இந்த முடிவு எடுத்திருக்காங்க. பார்க்கலாம்.
பார்க்கலாம் எத்தனை பேர் வெளியேறாங்க, எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நல்ல மெசேஜ் தானே, கமெண்ட்ஸ்ல பின் பண்ணுங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவா இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா நான் கேட்கறது எல்லாமே ஒண்ணுதான், கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, அதை அழுத்திக்கங்க. அப்புறம் பெல் ஐக்கான் இருக்கு, அதையும் தட்டி விட்டுக்கோங்க. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.